நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இறந்தவருடைய குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி அளிப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இந்த 1 கோடி ரூபாய் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக இந்த விபத்தில் மரணமடைந்த அந்த குடும்பங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும். இது முதற்கட்டம்தான். 2ஆம் கட்டமாக ஏதாவது தேவை இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ஜோதிமணியுடன் ஆலோசித்து மீண்டும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இங்கிருந்து பிரிந்த நம்முடைய உயிர்களை, சொந்தங்களை மீட்டெடுக்க முடியாது. ஆனால் அந்த குடும்பங்களை பார்க்கும்போது ஏழை எளிய மக்கள், வறுமையில் இருப்பவர்கள், ராம்கோ சிமெண்ட்டில் வேலை பார்க்குறவர் பணியை முடித்து வந்திருக்காரு, கூலி வேலை பார்ப்பவர், ஆட்டோ ஓட்டுநர்கள், இப்படியெல்லாம் அப்பாவிகள், என்ன நடக்குதுன்றதே தெரியாது. இந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒரு 4-5 குழந்தைகள் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு வாக்குரிமையே கிடையாது. வாக்குரிமைன்னா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள். இதெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவர் அழைக்கிறார், வாருங்கள் என்று ஒரு சகோதரி கைக்குழந்தையை விட்டு செல்லுகிறார், அவர் மரணத்தில் மாட்டிக்கொள்ளுகிறார். ஆகவே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது. என்னை உட்பட எல்லோரும் இதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.